ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற மேற்கோள்கள் பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற மேற்கோள்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்தது, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். தமைக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தமைக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? அன்னை தெரசா. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார்? குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நன்னூல். தன்னாடு விழைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தன்னாடு விழைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பாலோடு வந்த கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் அகநானூறு. நடுவு நின்று நஞ்சினோர் என வணிகரை போற்றும் நூல் எது? நடுவு நின்று நஞ்சினோர் என வணிகரை போற்றும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் யார்? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழன் கிழவியும் அதனொன்றே இவ்வடிகளில் தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? தமிழன் கிழவியும் அதனொன்றே இவ்வடிகளில் தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் இவ்வரிகளில் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் இவ்வரிகளில் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தது, தமிழன் கண்டாய் இவ்வரிகளில் தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் திருத்தாண்டகம். தமிழன் கண்டாய் இவ்வரிகளில் தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் திருத்தாண்டகம். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி என பாடியவர் யார்? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி என பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்?
என்று பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் திருவள்ளுவ மாலை. நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் என்னன்னா தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கார் 40. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்திருப்போருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்திருப்போருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? சலீம் அலி. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் யார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் சத்திமுத்தப்புலவர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். கோச்சுரா எரிதென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கோச்சுரா எரிதென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நற்றிணை. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் யார்? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சத்திமுத்தப்புலவர். நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் 10. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முழுவதும் உள்ள மேற்கோள்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்